செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். சென்னை பெசன்ட் நகரில் சாலையோர நடைபாதை அருகே மதுபோதையில் படுத்திருந்த இளைஞர் மீது BMW கார் ஏறி உயிரிழந்த வழக்கு. விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்றதாக கைது செய்யப்பட்ட ஆந்திர எம்பியின் மகள் காவல் நிலைய ஜாமீனில் விடுவிப்பு. நீட் தேர்வில் தவறு நடந்திருந்தால் ஒப்புக்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். தேர்வில் முறைகேடு செய்து ஒருவர் மருத்துவர் ஆனால் கூட சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து எனவும் கருத்து. நீட் தேர்வை நடத்துவதில் 0.001% அலட்சியம் கூட இருக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் கருத்து. முறைகேடு புகார் தொடர்பாக தேசிய தேர்வு முகமை பதிலளிக்க மீண்டும் நோட்டீஸ். வயநாடு தொகுதி எம்பி பதவியில் இருந்து விலகுவதாக மக்களவை சபாநாயகர் அலுவலகத்திற்கு ராகுல் காந்தி கடிதம். ரேபரேலி தொகுதியின் எம்பியாக தாம் தொடர்வதாகவும் கடிதத்தில் தகவல். மக்களவை சபாநாயகர் பதவிக்கு ஓம் பிர்லாவை மீண்டும் தேர்வு செய்ய பாஜக தலைமை முடிவு செய்துள்ளதாக தகவல். சபாநாயகர் தேர்தல் குறித்து கூட்டணி கட்சிகளுடன் ஜூன் 22 அல்லது 23ஆம் தேதி ஆலோசனை நடத்துகிறார் அமைச்சர் ராஜ்நாத் சிங். நேற்று ரயில் விபத்து நேரிட்ட மேற்கு வங்கத்தின் பன்சிதேவாவில் மீண்டும் ரயில் சேவை தொடக்கம். மழைக்கு இடையே பணியாளர்கள் இடைவிடாது பணியாற்றி ரயில் பாதையை சீரமைத்ததாக ரயில்வே துறை தகவல். தமிழகத்தில் 8 இடங்களில் மேற்கொள்ளப்பட உள்ள அகழ்வாராய்ச்சி பணிகள் காணொலி வாயிலாக துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ரேஷன் கடைகளில் துவரம் பருப்பு பாமாயிலின் விநியோகத்தை உறுதி செய்யுமாறு அரசுக்கு EPS வலியுறுத்தல். நாட்டிற்கே முன்மாதிரியாக திகழ்ந்த தமிழக ரேஷன் கடைகளில் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அவல நிலை உள்ளதாக கண்டனம். தேர்தல் உள்ளிட்ட காரணங்களை தேடுவதை நிறுத்திவிட்டு மே ஜூன் மாதங்களில் ரேஷனில் வழங்கப்பட வேண்டிய பாமாயில் துவரம் பருப்பை உடனடியாக வழங்க வேண்டும். தரமற்ற துவரம் பருப்பை அனுப்பிய நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் அண்ணாமலை வலியுறுத்தல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அறிவிப்பு. எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்றும் அறிவிப்பு. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் விரைவில் மக்களை சந்திக்கிறார் நடிகர் விஜய். மாநாட்டுக்கு பின்னர் தமிழகம் முழுவதும் மக்கள் பயணத்தை விஜய் மேற்கொள்வார் என அக்கட்சி அறிவிப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தங்களுக்கு மாம்பழம் சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு பாமக கடிதம். மக்களவைத் தேர்தலில் 4.23% வாக்குகளையே பெற்றதால் மாநில கட்சிக்கான அந்தஸ்தை இழந்த நிலையில் கோரிக்கை. விதிகளை மீறி இயக்கப்படும் வெளிமாநில பதிவெண் ஆம்னி பேருந்துகளை பறிமுதல் செய்ய வட்டார போக்குவரத்து அலுவலர்களுக்கு அரசு உத்தரவு. வெளிமாநில பதிவு எண்ணுடன் இயக்கப்படும் ஆம்னிகளில் பயணிக்க வேண்டாம் என பொதுமக்களுக்கும் அறிவுறுத்தல். வெளிமாநில பதிவு எண் கொண்ட 800 ஆம்னி பேருந்துகள் இன்னும் தமிழக பதிவுக்கு மாற்றப்படாமல் இயங்குவதாக அரசு தகவல். 3 மாத அவகாசம் கொடுத்தும் 105 ஆம்னி பேருந்துகள் மட்டுமே தமிழக பதிவு எண்ணுக்கு மாறியுள்ளதாகவும் விளக்கம். தமிழகத்தில் மீண்டும் மினி பஸ்களை இயக்க தமிழ்நாடு அரசு திட்டம். ஜூலை 14 வரை பொதுமக்கள் கருத்து கூற ஏற்பாடு. சென்னையில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகள் தெருநாய்கள் விவகாரத்தில் தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மேயர் பிரியா உறுதி. சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பறிமுதல் செய்து அடைத்து வைக்க புதிய மாட்டுத் தொழுவம் உருவாக்கப்படும் என பேட்டி. இந்த நிதியாண்டுல மாடுகளை நம்ம மாநகராட்சிக்காக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு கேட்டல் பவுண்ட் ரெடி பண்ணி அந்த பகுதிகளில் மாடுகள் பராமரிக்கப்படும் அப்படின்றத தெரிவித்தும் கண்டிப்பா அந்த நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும். சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளின் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கும் பணி தொடரும் என மாநகராட்சி உறுதி. மாடுகளை கட்டி வைக்க இடமிருந்தால் சாலையில் விடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். வாங்கும் சக்தியை அதிகரிக்கும் வகையில் தனிநபர் வருமான வரியை குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல். அடுத்த மாதம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யவுள்ள பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்ப்பு.
ஜூலை மாதம் தொடங்கப்படும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 1 லட்சம் வீடுகள் கட்ட 3100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது தமிழக அரசு. பயனாளிகளை தேர்வு செய்யும் பணியை ஜூன் 25ஆம் தேதிக்குள் முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான இறுதி அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றத்திலும் தாக்கல் செய்ய வேண்டும். தேசிய மனித உரிமை ஆணையம் மீண்டும் விசாரிக்க கோரிய வழக்கில் சிபிஐக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பீகார், குஜராத், ஹரியானாவில் மேற்கொள்ளப்பட்ட கைதுகள் மூலம் நீட் தேர்வில் முறைகேடு நடந்திருப்பது உறுதியாவதாக ராகுல் காந்தி கருத்து. வினாத்தாள் கசிவதை தடுக்க கடுமையான சட்டங்களை உருவாக்க அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்படும் என்றும் வலைப்பதிவு. பீகாரின் அராரியாவில் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் மேம்பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் 12 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பாலம் தகர்ந்தது. ஆந்திராவில் துணை முதலமைச்சர் பொறுப்பேற்க திறந்தவெளி வாகனத்தில் தலைமைச் செயலகம் சென்ற பவன் கல்யாண். சாலையின் இருபுறமும் திரண்டு வாழ்த்து தெரிவித்த ரசிகர்கள், கட்சி தொண்டர்கள். ஜூன் 29ஆம் தேதி முதல் தொடங்குகிறது ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன்ட் திருமண விழா. ஜூலை 12ஆம் தேதி திருமணம் நடைபெற உள்ள நிலையில் மும்பையில் உள்ள அம்பானியின் இல்லத்தில் பூஜைகளுக்கு ஏற்பாடு. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் GBRன் TMT கம்பிகள்.